ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கர்டன் படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்கு. ட்ரெய்லரில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு வாங்க பார்ப்போம். ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுறது கோயிலை சுற்றி தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. சூரி வேறு லெவலாக நடிச்சிருக்கிறாரு. சூரி, சசிகுமார், இன்னொரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு. அவர் நேம் தெரியலை. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு சில படங்கள் ஞாபகத்துக்கு வருது. கொம்பன், மருது, அந்த மாதிரி படங்கள் கலர் டியூனில் தான் இருக்குது. இன்னொன்று கதையும் அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணும். ட்ரெய்லர் நல்லா இருக்குது. சூரியோட ஆக்டிங் வேறு லெவலாக இருக்குங்க. ட்ரெய்லரில் சும்மா பிச்சு வாங்கியிருக்கிறாரு. சூரி இதுக்கு முன்னாடி விடுதலை படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இதுலையும் நெக்ஸ்ட் லெவலாக நடிக்கிறாரு. காமெடியை தாண்டி இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியலை. அந்தளவுக்கு சூரி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாரு அந்த படத்தில். எனக்கு தெரிஞ்ச இந்த கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு சூரி வந்து 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாரு. அந்த கருடன்கிற அவருக்கு சூரி ரொம்ப விசுவாசமாக இருக்கிற மாதிரி காட்டுறாரு. இந்த கருடன்கிறவர் தான் அந்த மலையாள ஆக்டர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. சசிகுமார் ஆதிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. சூரி கருடனுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணுறாரு. கோம்பை மாரியம்மன் கோயில் அந்த மாதிரி ஒரு கோயிலை சுற்றி, அந்த கோயிலை சுற்றி தாங்க அந்த கதை மேக்சிமம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கோயிலை சுற்றி தான் கண்டென்ட் ஃபுல்லாக நகர்ற மாதிரி இருக்குது. இதோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா ஷாட்லேயும் அந்த கோயில் தான், அதை தான் மெயினாக காட்டுறாங்க. அங்கே தான் ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கருடனுங்கிற கேரக்டரு ஆமாம், ஒரு செங்கசூளை மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அங்கே தான் வேலை பார்ப்பாங்க போல இருக்குது. இந்த படத்தை துரை செந்தில்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எதிர்நீச்சல், காக்கி சட்டை அந்த படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணது இவர் தான். அதுக்கடுத்து இந்த மாதிரி கருடன் இந்த படத்தை தான் டைரக்ட் பண்ணுறாரு. எதிர்நீச்சல், காக்கி சட்டை அந்த படமெல்லாம் பார்க்கும்போது கலர் டியூனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த மருது, கொம்பை, அந்த மாதிரி குட்டி புலி இந்த மாதிரி ஜேனரில் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. கொடி படம் கூட அவர் தான் பண்ணியிருந்தார். அது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது என்ன மாதிரி ரோல் தெரியலை, பார்ப்போம். May 31 படம் ரிலீஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் மற்றபடி நிறைய ஆக்டர் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. வடிவுக்கரசி, அந்த பவி டீச்சர்னு சொல்லுவாங்க, அவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு கருடனுங்கிறவர் இறந்து போயிடுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சூரிய ரிவான்ஸ் பண்ணுறது ஒரு கதையாக இருக்கும். இன்னொன்று அந்த கோம்பை மாரியம்மன் கோயில், அந்த கோம்பை அந்த ஏரியாவை சுற்றி தான் கதை ஃபுல்லாக நகருது. யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போட்டிருக்கிறாரு. மியூசிக் ரொம்பவே நல்லா போட்டிருக்கிறாரு. ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. சாதாரண படம் மாதிரி இல்லாமல் நல்லா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சமுத்திரகன்னி போலீஸ் கேரக்டர், போலீஸ் ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் எந்த மாதிரி கதையில் வர்றாருன்னு தெரியலை. ஓவராலாக பார்க்கும்போது சூரிக்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்காக தான் அமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. சூரியோட அந்த ஆக்டிங், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப தாறுமாறாக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, சூரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறீங்க. பை பாய்.